புதுச்சேரியில் 9 வயது சிறுமி ஆர்த்தி கஞ்சா போதையில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை தடுக்க தவறிய ஆளும் அரசை கண்டித்து அதிமுக சார்பில் முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதேபோல் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளும் முழு அடைப்புக்கு அழைப்பு விடுத்திருந்தது. இதன் காரணமாக இன்று காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை முழு அடைப்பு போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள வணிக மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளது. பேருந்துகள் மற்றும் ஆட்டோ, டெம்போக்கள் இயக்கப்படவில்லை. அரசு பேருந்துகள் மட்டுமே முழு பாதுகாப்புடன், அதாவது போலீஸ் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டு வருகிறது. பந்த் காரணமாக திரையரங்குகளில் காட்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. முழு அடைப்பு காரணமாக வார இறுதி நாளான இன்று சுற்றுலாவிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு பேருந்துகள், ஆட்டோ போன்ற வசதிகள் இல்லாததாலும் உணவுகள் கிடைக்காததாலும் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். புதுச்சேரியில் அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டு மாநிலம் முழுவதும் தற்போது சீரோடி காணப்படுகிறது. அது மட்டுமின்றி புதுச்சேரியில் அனைத்து கட்சிகளும் இணைந்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் புதுச்சேரியின் முக்கிய வீதிகளான அண்ணா சாலை, நேரு வீதி, காந்தி வீதி, மிஷின் வீதி உள்ளிட்ட சாலையில் உள்ள அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மக்கள் தங்களது அன்றாட தேவைகளை வாங்க முடியாமல் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். புதுச்சேரி எம்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் அக்பரலியுடன் ஒளிப்பதிவாளர் கார்த்திகேயன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.